ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு பொருளை சேர்த்துடலாம். பட்டை 2 துண்டு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விடலாம். எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்க்குறேன். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த தொக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கிறதுனால அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயத்தை எடுத்துருக்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே எண்ணெயில் சேர்க்கும் போது கருவேப்பிலோட வாசனை நல்லாயிருக்கும். அதோட 1/2 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதோட 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட மசாலா தூளை சேர்த்துலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்போ அந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தூள் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். இதோட நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நமக்கு தக்காளி ரொம்ப குழையணுன்னு தேவையில்லை. இந்த டயத்தில் நம்ம இறாலை சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுறேன். அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் ஏறி வரணும். இறாலில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன், இறால் வேகிறதுக்கு மட்டும். இப்போ நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டோடனே நம்ம ஓப்பன்லேயே அப்படியே வச்சு வேக வைக்காமல் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடணும். அடி பிடிக்காமல் இருக்கும். அது அப்பப்போ மூடியை திறந்துட்டு கிளறி விட்டு பார்க்கணும். நமக்கு கிரேவி மீடியமாக வேணும்னா இந்த டயத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. கிரேவியும் பார்க்க சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி விடுறேன் லாஸ்ட்டாக. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இறால் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இறால் குழம்பு எல்லாமே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.